Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3491 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சப்ஜெக்ட் தென் AL3451 மிஷின் லேர்னிங் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். வீடியோஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம செக் பண்ணி பாருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூவா பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இந்த வீடியோல நெக்ஸ்ட் இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். தட் மீன்ஸ் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அதில் இம்பார்ட்டண்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் PCA பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ். இதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு மிஷின் லேர்னிங் மாடலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப ஒரு டேட்டா செட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபீச்சர்ஸ் மீன்ஸ் என்ன, அதுக்காக இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி டூ மெனி ஃபீச்சர்ஸ் இருக்க இடத்துல நமக்கு ஒர்க்கிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்த மாதிரிலாம் கஷ்டமாக இருக்கும்னு கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டேஷன் கால்குலேஷன் பண்ணுறப்ப ஸ்லோ கம்ப்யூட்டேஷன் ஆகும். தென் ஓவர் ஃபீச்சர்ஸ் ஓவர் ஃபிட்டிங்கையும் நமக்கு அக்கர் பண்ணும். ஓகேவா? இதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸை கம்மி பண்ணிக்கிட்டு நமக்கு வேணுன்ற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சுக்கிறதுக்காக நம்ம ரிடக்ஷன் பண்ணுற டெக்னிக்கை தான் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். So when working with machine learning model, data set with too many features can cause the issues like computation, slow computation, then overfitting. அதுக்காக dimensionality reduction helps to reduce the number of features. ஸோ டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அப்படின்றப்ப எவ்வளோ ஃபீச்சர்ஸ் வேணும்னு நமக்கு வேணுன்ற நீடு உள்ள கீ இன்ஃபர்மேஷன் ஃபீச்சர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது தான் இந்த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷனோட வேலை. ஸோ இட் கன்வெர்ட்ஸ் த ஹை டைமென்ஷனல் டேட்டா இன்டூ லோ டைமென்ஷனல் ஸ்பேஸ். அப்போ 2Dயில் இருக்கிறது 1Dயாக மாற்றுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த பிக்சர்லையுமே இருக்குது. ஸோ டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் த நம்பர் ஆஃப் இன்புட் வேரியபிள்ஸ், தட் மீன்ஸ் ஃபீச்சர்ஸ் இன் அ டேட்டா செட் while preserving the much important information as possible. ஸோ இங்கே இவ்வளோ டேட்டா இருக்குது இந்த விஷயங்களில். ஓகேவா? இந்த டைமென்ஷனாலிட்டியில் இதில் எனக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை மட்டும் ரொம்ப நீடாக இருக்க டேட்டா வச்சுட்டு மற்றதை நான் ஒதுக்கிடுறதுக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் பேர் தான் நம்ம டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் சொல்கிறோம். இந்த டெக்னிக்கில் ரெண்டு வகையாக நம்ம பண்ண முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர் செலெக்ஷன் ஒன்று, ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஒன்று. ஃபீச்சர் செலெக்ஷனில் ஃபில்டர் மெத்தட், ராப்பர் மெத்தட், எம்பெடட் மெத்தட்னு இருக்குது. ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனில் பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ், மிஸ்ஸிங் வேல்யூ ரேஷியோ, பேக்ரவுண்ட் ஃபீச்சர் செலெக்ஷன், ஃபார்வர்ட் feature selection, factor analysis, independent component analysis னு different technique இருக்கு. இதுல most important technique என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த principal component analysis தான் நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்து திரும்ப ரிப்பீட்டடா வர கொஸ்டின்ல இருக்கு. ஸோ அதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கேயுமே கொடுத்துருக்கேன். ஸோ principal component analysis அப்படின்றது ஒன் ஆஃப் த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் டெக்னிக். இது எதுக்குன்னா, reduce the number of features in a data set. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு மற்ற விஷயங்களை டெலீட் பண்றதுக்கு, ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் சேஞ்ச் த காம்ப்ளெக்ஸ் data set by transforming the correlated feature into smaller set of uncorrelated components. ஸோ ஆல்ரெடி இருக்க ஃபீச்சர்ஸில் ஒன்றா சேர்ந்து இருக்க ஃபீச்சர்ஸில் எனக்கு தேவையில்லாத விஷயங்களை ஸ்மாலர் டேட்டா செட்டில் நான் குறைச்சி கொண்டு வரதை நம்ம பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ்னு சொல்கிறோம். ஸோ இட் ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஒரிஜினல் ஃபீச்சர் இன்டு த நியூ ஃபீச்சர் கால் பிரின்சிபல் காம்போனன்ட். பிரின்சிபல் அப்படின்னா என்ன, ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் காம்போனன்ட் அப்படின்றப்ப மாற்ற போகுது, சேஞ்ச் பண்ண போகுது. வேணுன்ற டேட்டா எது வேணுமோ அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் இதோடைய வேலை. ஓகேவா? ஸோ இதில் கீ கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஸ்ப்ரெட் ஆஃப் டேட்டா. ஒரு டேட்டா எந்த அளவுக்கு அந்த டேட்டா செட்டில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு நான் பார்க்குறது வேரியன்ஸ். ஓகேவா? ஸோ பிசிஏ என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வேரியன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண தான் பார்க்கும். ஓகே, நெக்ஸ்ட் பிரின்சிபல் காம்போனன்ட், எது முக்கியமான காம்போனன்ட் அப்படின்றத அது முடிவு பண்ணும். ஸோ எந்த டைமென்ஷனாலிட்டி, எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், எந்த ஃபீச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது. அடுத்து ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? எந்த டைரக்ஷனில் போகுது, எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது வேரியன்ஸ்னு கண்டுபிடிக்கிறது ஐகன் வெக்டார், ஐகன் வேல்யூ. அடுத்து ஆர்த்தோகனாலிட்டி. ஆர்த்தோகனாலிட்டினா பெர்பெண்டிகுலராக இருக்கா, தட் மீன்ஸ் இண்டிபெண்டன்ட்டாக இருக்கான்னு அந்த டேட்டாவை செக் பண்ணுறது தான் ஆர்த்தோகனாலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்க்கலாமா? ஜஸ்ட் நீங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்டெப்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் அதை வச்சு எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டாண்டர்டைஸ் த டேட்டா. முதல்ல நம்மளுக்கு வேணுன்ற சென்சிட்டிவ் டேட்டாவை எடுத்து வச்சுக்கிறது. ஸோ இசட் ஸ்கோர் கண்டுபிடிக்கிறது தான் எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. ஸோ மீன் நமக்கு என்ன வேணும் டேட்டா, தென் எடுத்துக்கிறது ஒவ்வொரு மீன்,
தென் வேல்யூ ஒவ்வொன்றும், தென் சிக்மா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்குறது. அடுத்து கம்ப்யூட் த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ்க்கான ஃபார்முலா கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் ஃபீச்சர்ஸ்க்கு இடையில எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் எந்த டைரக்ஷனில் வேல்யூ இருக்குது அதோட மேக்னிடியூட் என்னன்னு நம்ம சொல்ல முடியும். தென் ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை சார்ட்டிங் பண்ணணும். தட் மீன்ஸ் டிசெண்டிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ வரையும் அந்த டேட்டாவை அரேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் டாப்பில் எந்த டேட்டா இருக்குது, எந்த டேட்டாவில் மோஸ்ட் வேரியன்ஸ் இருக்குது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபைனலாக நம்ம டேட்டா எல்லாத்தையுமே நியூ ஃபீச்சருக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ Z ஈக்குவல் டு எக்ஸ் டாட் டபிள்யூன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? W அப்படின்றது என்னன்னா நம்ம ஐகன் வெக்டாரில் செலக்ட் பண்ண மோஸ்ட் வேரியன்ஸ் மேட்ரிக்ஸை தான் W அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இவ்வளோ தான். இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்காக ஒரே ஒரு டயக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏரியா ரேடியன்ஸ்னு ரெண்டு விஷயம் நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிறதுல எனக்கு ரெண்டு பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் ஒன்றாகுது. ஒன்று PC1, இன்னொன்று PC2. PC1 வந்து எனக்கு வேரியன்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இமோஜியில் நமக்கு இருக்கிறதே ரேடியஸ் இதில் இதோடது தான் அதிகமாக இருக்கிறனால நம்ம வேரியன்ஸ் எங்கே அதிகமாக காட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PC1ல் தான். இங்கே இருக்கிறது நமக்கு வேரியன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இங்கே தான் நம்ம டிஸ்டன்ஸ் வந்து டேட்டா செட்டுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ PC1 தான் வந்து பெருசு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ 2Dலேருந்து 1Dக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா? இவ்வளோ தான் பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ்ன்றது. ஜஸ்ட் ஒரு 4 மார்க் 5 மார்க் தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே எப்படி கேட்டாலும் எழுதுறது ஈஸி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம் கொஸ்டின். மறந்தால் முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.